தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி திருப்பார்கடலை கடந்த சமயத்துல நிறைய அபூர்வ சக்திகள் கொண்ட பொருள்கள் வெளிவந்தது. அதுல ஒண்ணுதான் பாரிஜாத்த மரம். இத இந்திரன் தன்னுடைய மனைவி இந்திராணிக்காக தேவலோகத்துக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. ஒரு நாள் நாரதர் தேவலோகத்துக்கு சென்று திரும்பும் போது பாரிஜாத்த மலரால் ஆன மலர் மாலையை எடுத்துட்டு வந்து கிருஷ்ணர் கிட்ட கொடுக்கிறாரு. கிருஷ்ணரும் அதை முன்னும் பின்னுமா திருப்பி பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல ருக்மணி அங்க வர்றாங்க. உடனே கிருஷ்ணர் பெண்களுக்கு தான் பூக்கள் பிடிக்கும்னு ருக்மணி கிட்ட தராங்க. ருக்மணி தேவியும் ஆசையா அந்த மாலையை அணிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சத்யபாமாவும் அங்க வர ருக்மணி அணிஞ்சிருக்கிற மாலையை ஆசையா பாக்குறாங்க. நம்ம நாரதர் சும்மா இது தேவலோகத்தில் மட்டும் உள்ள பாரிஜாத்த மலர், கிருஷ்ணர் தான் ருக்மணிக்கு கொடுத்தாருன்னு வழக்கம் போல கலகத்தை உண்டாக்கிட்டு போயிடுறாரு. உடனே சத்யபாமா கோபத்தோட அவங்க மாளிகைக்கு போய் நகைகள் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு கோபமா உட்கார்ந்திருக்காங்க. கிருஷ்ணரும் சமாதானம் பண்றதுக்கு போறாரு. ருக்மணிக்கு நான் மலர்களை மட்டும் அல்லவா கொடுத்தேன், உனக்கு அந்த பாரிஜாத மரத்தையே பரிசாக தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவலோகத்துக்கு போறாரு. இந்திரன் அது தன்னுடைய மனைவி இந்திராணிக்கு மிகவும் பிடித்த மலர், அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. கிருஷ்ணருக்கும் இந்திரனுக்கும் சின்னதா போர் நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே போர் கடுமையாகுது. இத பார்த்த காசிப முனிவர் இருவரையும்